வணக்கம் நண்பர்களே, என் பெயர் டிபி. என் கண்ணெதிரே நடந்த ஒரு சம்பவம். நாய் ஒன்று ஓடிக்கொண்டு இருந்தது. டக்குன்னு ஒரு பிரேக்கை போட்டு முன்னும் பின்னும் பார்த்தது. என்னென்னு பார்த்தா, அதன் பாதையில் இருந்து எதிர்பாதைக்கு செல்ல தயாராகுது. பாதையின் குறுக்கில் மீடியன் சுவர் கட்டி இருக்குது. அதில் ஒரு ஆள் போகிற அளவுக்கு வழி இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு 2 அடி எடுத்து வச்சது. திடீர்னு பெண்ணுக்கு அடிக்குது. ஒரு பைக்கு வந்து அந்த நாய்கிட்ட ஸ்கிட் அடிச்சுட்டு வேகமாக பறந்தது. இவனையெல்லாம் ஏன் மீன்படுத்தி தாக்கலை? சரி, மீண்டும் நகர ஆரம்பித்தது நாய். எங்கேயோ இருந்து வேன் ஒன்று காற்றுல பயணம் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. அட போங்கடா, அவங்க கூட நான் வாழ்கிறது எமோனோட ட்ராவல் பண்ணுற போல் பயமாக இருக்குதுன்னு நாய் மறுபடியும் தனக்குள்ளே நினச்சிக்கிட்டு பேக் அடித்து நிற்குது. அடுத்த தரம் எப்படியாச்சும் பாதை கடந்துடணும். அது பாதை அடிமேல் அடி வச்சு எல்லா திசையிலும் பார்த்தப்புறம் போயிடலாம்னு முடிவெடுத்து சருன்னு போய் மீடியன் சுவர்கிட்ட வந்துட்டு பிரேக் அடித்து நின்றுச்சு. அப்பாடா, எவனோ ஒரு புண்ணியமாக நடுவில் சுவரை கட்டி வச்சு நமக்கு நல்லது செஞ்சுருக்கான் பாய்ப்புள்ள, வாழ்ந்துட்டு போட்டோம். ஒரு தினசா பாதி வழி கிராஸ் பண்ணிட்டோம்னு திரும்பி பார்த்துச்சு. யாரும் இல்லை. மீதி பாதையை கடக்கணும், யாராவது வராங்களான்னு கண் மேலே கண் வச்சு உத்து பார்த்துருச்சு. கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய லாரி வர்றது தெரிஞ்சு காத்திருந்து அப்புறம் நடைய கட்டுது நாய். அங்கே பைக்கு, பஸ்ஸு, ஆளுங்கன்னு நிறைய வந்துக்கிட்டே இருக்காங்க. இது என்னடா பெரிய குதிரை கொம்பாக இருக்குதுன்ட்டு நினச்சிருக்கும் போல் சில நொடிகள் குறைத்து கொண்டே இருக்குது. ஒரு பிச்சைக்கார அந்த நாயை விரட்டுறான். அவனை பார்த்து தான் அந்த நாய் குறைக்கிறதாக தப்பு கணக்கு போட்டான் பைப்பில். நாய் அவனுக்கு அசந்தா மாதிரி எண்ணம் கூட காட்டலை. தைரியமாக அந்த ரோடை கிராஸ் பண்ண ரெடி ஆகுது. வரான் ஒருத்தன் வேகமாக நாயோட உசுறு கொடிக்க. ஆப்போசிட்டில் ஒரு ஸ்கூட்டர். அதை ஓட்டி வரவன் உயரம் 1 மீட்டர். ஆமாங்க, சின்ன பையன். அந்த வண்டி சைலன்சரில் பயங்கர ஹீட்டர். ரோடு நல்ல மீட்டர் தான். ஆனாலும் பாருங்கள், அவன் ஸ்கிட்டர் அடித்து மீடியன் பாயிண்டர் தாண்டி போய் மட்டர் ஆகிட்டான் மக்களே. ஆனால் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகலை. நாய் தான் அல்பாய்ஸில் போய் சேர்ந்துருச்சு. ஸ்கூட்டர் தம்பிங்க ஸ்பீட் ரீடரை பார்க்கல, ஆக்சிலேட்டர் பிரேக்கை பார்க்கல, அங்கே நின்றுட்டு இருந்த நாயையும் பார்க்கல. என்னத்த சொல்லி இந்த பிள்ளைங்களுக்கு வண்டி வாங்கி கொடுத்து அழகு பார்த்து அவன் பெற்றோரையோ இல்லது பாதுகாப்பாளரையோ தண்டிச்சு அதுவும் தப்பாக தான் போகும். பாவம், அந்த நாய்க்கு இருக்கிற அறிவு மனுஷனுக்கு ஏன் வேலை செய்யலை? இது தினமும் நடக்கிற கூத்து தானுங்க. போனது நாய் தானே, வேறே பெருசாக இல்லைன்னு நம்ம தைரியமாக இருந்துக்கலாம். இருந்தாலும் ஒரு அத்தியாவசிய சமயோஜித புத்தியும் கவனித்து பாதையை கடக்கணுங்கிற அறிவு தோன்றலும் நமக்கு உபயோகப்படணும். சின்ன பிள்ளைங்கிட்ட வண்டி கொடுக்கக்கூடாது. பார்ப்போம். நன்றி.